பூஜை செய்யப்பட்ட பொருள் சம்பந்தமாக நாம் சொன்ன கருத்துக்கு மறுப்பாக டிஎன்டிஜேயில் இருந்து ஒரு வீடியோவை போட்டிருந்த காரணத்தினால் அதற்கான பதிலையும் உடனேயே கொடுத்து விட வேண்டும் என்பதற்காக அந்த பதிலை இப்போ தனியாக தயார் செய்து அந்த நேரலை வீடியோவுக்கு முன்னால் இணைத்திருக்கிறோம். இதில் என்னென்று கேட்டால், பூஜை செய்யப்பட்ட பொருளை சம்பந்தமாக, அதாவது உயிருள்ள பொருள்களை அல்லாஹ் அல்லாத பேரில் அறுத்தா தான் அது ஹராமு. உயிரற்ற வைகளுக்கு அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னாலும் சரி, சொல்லாட்டாலும் சரி, பூஜை செஞ்சாலும் சரி, படைய செஞ்சாலும் சரி, அது ஹராம் இல்லை, அதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது என்று நாம் 6 மாதங்களுக்கு முன்னால், ரமலான் மாதத்தில் 6 மாதங்களுக்கு முன்னால் நம்ம வாதங்களை எடுத்து வைத்தோம். அதில் மொத்தம் அந்த வாதங்களுடைய நேரத்தை எடுத்துக்கொண்டீர்கள்னு சொன்னால் 3.5 மணி நேரம் அதில் அந்த வாதங்கள், அதுக்கு பதில்கள், அது கூடுதல் விளக்கங்கள் என்று அவ்வளவு நேரம் விரிவாக விளக்கியிருக்கிறோம். அந்த கருத்து தவறு என்பது டிஎன்டிஜே நிலைப்பாடாக இருந்தால் அது நாடு முழுவதும் பரவி அது ஒரு சர்ச்சையாக விவாத பொருளாக ஆகிக்கொண்டு இருக்கும் பொழுது 6 மாத காலமாக கள்ள மௌனம் காத்து வந்தார்கள். அவங்கள்ட்ட நியாயம் இருந்தால் என்ன செய்யணும், கொந்தளிச்சு போய் ஒரு ஷிர்கான விஷயத்தை ஆதரிக்கிறார்கள் என்று பதறி போய் உடனடியாக அந்த மறுப்பை அவங்க போட்டிருப்பாங்க. எந்த ஒரு மறுப்பும் அவங்கள்ட்ட இல்லாத காரணத்தினால 6 மாதம் வரைக்கும் அதுக்கு எந்த வாயை திறக்கலை. ஆனால் கீழே உள்ள சில கள்ள ஐடிகள் மூலமாக சும்மா கிண்டல் பண்ணக்கூடிய பதிவுகளை போட்டார்களே தவிர நம்ம என்னென்ன கேள்விகளெல்லாம் கேட்டோமோ அதற்கான பதிலை சொல்லவே இல்லை. இப்போ இது குறித்து மக்கள்கிட்ட பலவிதமான கேள்விகள் வந்த பிறகு நம்ம ஹக்கை நம்ம சொல்லி ஏற்றுக்கிற கூடாதுல்ல. அது ஒரு முக்கியமான டிஎன்டிஜே முக்கியமான கொள்கை என்னென்னு கேட்டால், பிஜே சொல்கிறதுக்கு மாற்றமாக சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் அவங்க வார்த்தெடுக்கப்பட்டு இருக்கிற காரணத்தினால இதை எப்படியாவது மறுக்கணுமே என்பதற்காகத்தான் இப்போ கிட்டத்தில் 2 நாளைக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்க, இது நம்ம செஞ்சது தவறு, பூஜை செய்யப்பட்டதும் ஹராமு தான் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்திருக்கிறார்கள். இந்த வாதத்துக்கு நியாயமாக பார்த்தால் நம்ம பதிலே சொல்ல தேவையில்லை. ஏன்னு கேட்டால், இந்த வாதத்தில் என்ன அவர் வைக்கிறார், அந்த வாதத்துக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த பதில் வீடியோ இருக்குல்ல, விளக்க வீடியோக்கள், ரமலானில் ஆற்றிய உரையில் இஸ்லாத்தின் பார்வையில் உணவு உடை உறைவிடம் என்கிற தலைப்பில் ஆற்றின உரை இருக்குதுல்ல, அதில் உள்ள அந்த 3.5 மணி நேரத்திலேயே இப்போ அவர் எடுத்து வைக்கிற வாதத்துக்கும் பதில் இருக்கிறது. ஏன்னா அப்போவே சொல்லியிருந்தால் மக்களை பிடிச்சி தான் பதில் சொல்லியிருக்காங்களான்ருவாங்க. 6 மாதம் மறக்க விட்டு என்ன சொன்னாங்க என்பதே தெரியாமல் போயிடுவாங்க நினைத்து கொண்டு, அந்த ஏற்கனவே நம்ம எதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கிறோமோ அதையே ஒரு புது வாதமாக என்ன செய்கிறாங்க, எடுத்து சபீர் அலி என்பவரை வைத்து பதில் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளவு ஒரு அறிவீனமான ஒரு கூட்டமாக ஆகிவிட்டார்கள். சிந்திக்கிற திறனே இல்லையா, நம்ம ஒரு கேட்குறோமே, இதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்களே, அந்த பதிலுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு மறுபடியும் அழுப்புறமே, இது புதுசும் கிடையாது. இதே மாதிரி தான் குர்பானி 4 நாட்கள் என்பதிலையும் அதே அரைச்சமாவே திருப்பி அரைச்சார்கள். நம்ம வாதத்துக்கு பதில் இதுவரைக்கும் அவங்க சொல்லப்படலை. உய்சுல் கரணி சம்பந்தமாக அது கட்டுக்கதைன்னு சொன்னோம், அது உண்மையான வரலாறு என்று வந்தார்கள். அதுக்கு மரணாடி கொடுக்கக்கூடிய பதில் கொடுத்த பிறகு இறுதி விளக்கமாக நம்முடைய தான் இருக்கே தவிர அவங்கள்ட்ட இருந்ததுக்கு எந்த விதமான மறுப்பும் கிடையாது. அதே மாதிரி ஈ டீயில் தண்ணீரில் விழுந்து விட்டதுன்னு சொன்னால் உள்ள ஒரு முக்கி சாப்பிடுங்க என்கிற ஹதீஸு அது சரிதான், அப்படி தான் நாங்கள்லாம் சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை போட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம தெளிவான மறுப்புகளையும் ஆதாரங்களையும் அது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஹதீஸ் கிடையாது, நபி சொல்லியிருக்க முடியாது என்பதை நம்ம நிரூபித்த பிறகு அதோட வாயை மூடிக்கொண்டார்கள். அதே மாதிரி நூஹ் நபி சம்பந்தமான ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதையும் மறுக்கணும் என்று சொல்லி அவங்க எந்த கொள்கை ஏற்றிருக்கிறாங்களோ அந்த நிலைப்பாட்டுக்கு மாற்றமான ஹதீஸ்ன்னு வந்தால் அதை மறுக்கணும்ல. ஆனால் நாங்கள் புதுசாக பிஜே மறுத்தானா ஏற்றுக்கிற மாட்டோம், அந்த பேசிக்கில் இருந்தாலும் சரி அப்படின்னு ஒரு கொள்கையில் இருக்கிற காரணத்தினால நூஹ் நபிக்கு நம்ம சாட்சி சொல்வோம்ன்ற ஒரு ஹதீஸ் வருது. நூஹ் நபிட்ட அல்லாஹ் கேட்பானாம், உங்களுக்கு நீங்கள் ஒழுங்காக பிரச்சாரம் பண்ணியலா, உங்களுக்கு யார் சாட்சி சொல்லுவான்னு கேட்டவுடனே நான் ஒழுங்காக பிரச்சாரம் பண்ணேன் என்பதற்கு முகமது நபியுடைய உம்மத்து சாட்சி சொல்லுவாங்கன்னு அவர் சொல்லுவாராம். நம்ம சொல்லுவோம், ஆமாம் அவர் பிரச்சாரம் தான் பண்ணினார்,
அப்போ அல்லாஹ் கேட்டான், எப்படி உனக்கு தெரியும்னு? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான், நீ தானே சொல்லியிருக்கிறேன்னு கேட்பாங்களாம். இதான் சாட்சி. சாட்சின்னா நூஹ் நபி பிரச்சாரம் பண்ணும்போது எங்கள் அண்ணாவில் நான் பார்த்து ஆமாம் இவர் செஞ்சார் எனக்கு தெரியும்னு சொல்கிறதுக்கு பிறகு தான் சாட்சி. இப்போ சாட்சியத்தையே கேலி கூத்தாக்குற மாதிரியும் பொய் சாட்சி முஸ்லீம்கள்லாம் சொல்வார்கள் என்பது மாதிரி அமைந்திருக்கிற அந்த ஹதீஸும் தவறான ஹதீஸ் தான் என்று நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு மூச்சு முட்டிக்கிட்டு பதில் சொல்கிறதுக்கு வந்தாங்க. அதுலேயும் ஒரு வர்றி கேள்வி கேட்ட பிறகு அப்படி பம்மி கொண்ட பிறகு அப்பாஸ் அலியை விட்டு மறைமுகமான தூண்டுதலில் பேச விட்டாங்க. அவர் வைக்கிற வாதத்துக்கும் பதில் சொல்லி முடித்த பிறகு அப்படி கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்கிறது. இப்படி எடுத்த விஷயங்களுக்கெல்லாம் மறுப்பு என்று வர்றீங்க. வந்தது சுமான கல்லாகுமேங்கிற துவா பலவீனமானதுன்னு சொன்னாங்க. அது பலவீனம் கிடையாது என்று சொல்லி நம்ம மறுப்பு போட்டோம். அதை பம்மிக்கிட்டாங்க. அதை ஒன்றை சொல்லுவார்கள், ஒரு மறுப்பை போடுவார்கள். அந்த மறுப்பு பிதற்றலாக இருக்குன்னு நம்ம நிரூபித்த ஒன்று சொன்னால் அப்படியே பம்மி கொள்வார்கள், அப்படியே பின்வாங்கி கொள்வார்கள். இதை ஒரு வழிமுறையாக வைத்திருக்கிறாங்க. இந்த விஷயத்துக்காவது ஒழுங்கான பதிலை சொல்லுங்கள். பல கேள்விகள் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது. எல்லாத்துலேயும் நீங்கள் மக்களை வழிகெடுக்கிறீங்க. மூடர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு தானுங்கட்டு மக்களையும் வழிகெடுப்பார்கள் என்பதற்கு சரியான உதாரணமாக எல்லாத்தையும் அறகுறையாக படிச்சுட்டு ஒன்று கிடக்கு ஒன்று உளறி என்ன செய்கிறீங்க, நாங்களும் பதில் சொன்னோம், அதில் திருப்தி அடையக்கூடிய கூட்டத்தை வச்சுருக்கிறாங்க. பதில் சரியாக இருக்கான்னு பார்க்காத கூட்டத்தை வைத்திருக்கிற காரணத்தினால அவங்கள திருப்திப்படுத்துவதற்கு சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த ஒரு பதிலும் இருக்கிறதை பார்க்குறோம். இதில் இப்போ என்ன புதுசாக சொல்கிறார் தெரியுமா? ஒமா உஹில்ல லி கைரில்லான்னு குர்ஆனில் இருக்கிறது. இதுதான் பேசிக். இந்த உஹில்ல என்பதற்கு நாம் என்ன சொல்கிறோம்னு கேட்டால் அது அறுக்கப்பட்டது என்று நாங்கள் சொல்கிறோம். அறுக்கப்பட்டது என்ற அர்த்தம் உறுதியாகிவிடுமையானால் அறுக்கப்பட்டதுன்னு அல்லாஹ் சொன்னது காரணத்தினால் அறுக்கப்படாதவைகளுக்கு அந்த சட்டம் பொருந்தாது. அல்லாதவர்கள் பேரில் அறுக்கப்பட்டால் ஹராம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாதவர்கள் பேரில் அறுக்கப்படாமல் இருந்தால் அது ஹராமில் வராது அப்படிங்கிறது தன்னால் அதிலே தெளிவாயிரும். இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒமா உஹில்ல என்பதற்கு அறுக்கப்பட்டதுங்கிற அர்த்தத்தை நாங்கள் மறுக்கலை, அதுவும் இருக்கிறது. அதே நேரத்தில் பூஜை செய்யப்பட்ட அர்த்தம் இருக்குது அப்படிங்கிற ஒரு புது வாதத்தை என்ன செய்கிறாங்க இப்போதைக்கு வச்சுருக்கிறாங்க. அதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒமா உஹில்ல சத்தமிடப்படுதல் இருக்கு இல்லையா, அதில் படையல் செஞ்சதும் அடங்கு. அறுக்கப்படாமல் அந்த அரிசி பருப்புலாம் இருக்குல்ல, அவைகளுக்கும் அல்லாதவர்கள் பேரில் படையல் செஞ்சாங்கன்னா அதுவும் அடங்கு. அறுக்கப்பட்டது மட்டும்தான் அர்த்தம்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை சொல்றாரு. இது மாதிரிதான் இங்க சப்தமிடப்பட்டவை அப்படின்னு அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். சப்தமிடப்பட்டவை என்று வரும் பொழுது அன்றைக்கு அறுக்கும் பொழுது பெரும்பான்மையாக சப்தமிட்டார்கள். அறுக்கும் பொழுதுதான் என்ன பண்ணாங்க, பெரும்பான்மையாக சப்தமிட்டாங்க. அதனால அறுத்தலை மட்டும்தான் இது குறிக்கும் அப்படின்னு என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. அவர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக பூஜிக்கப்படுவதா இதுல நோக்கம். அறுக்கப்படுவதை மட்டும்தான் எடுத்துக்கணும், இத மற்றவைகள் எடுக்கக்கூடாது, உணவுப் பொருட்கள் எடுக்கக்கூடாது என்பது இதனிலிருந்து எடுக்கக்கூடிய நோக்கம் கிடையாது. இதுல நோக்கம் என்பது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக பூஜை செய்வது, அல்லாஹ் அல்லாதவருக்காக ஒரு உணவை படைப்பது. அது அறுத்து படைச்சாலும் சரி, அறுக்காம இருக்கக்கூடிய உயிரினங்கள் அல்லாத பொருட்களை படைச்சாலும் சரி, இறைவன் அல்லாதவர்களுக்காக படைக்கப்பட்டால் அந்த உணவு ஹராம், அந்த உணவு தடை செய்யப்பட்ட உணவு என்ற ஒரு பொது சட்டத்தை தான் இதிலிருந்து எடுக்க வேண்டுமே தவிர குறிப்பிட்ட வளையத்திற்குள்ளே இதை சுருக்குவதாக இருந்தால், ஹாஸாக ஆக்குவதாக இருந்தால், இந்த சட்டத்தை ஒரு தனித்துவ சட்டமாக அறுத்தலை மட்டும் குறிக்கின்ற சட்டமாக மாற்றுவதாக இருந்தால் அதற்கு தனி ஆதாரம் வேண்டும். அப்படி ஒரு ஆதாரத்தை இந்த கருத்தை சொல்பவர்கள் யாரும் என்ன செய்யறது இல்ல, முன்வைக்கிறது கருத்துவதற்கான புரிந்து கொள்வதற்கான அடிப்படை. அதே மாதிரிதான் இந்த உஹில்ல அப்படிங்கிற வார்த்தை. உஹில்ல என்கின்ற வார்த்தையில சப்தமிடப்பட்டவை அப்படின்னு வருது. அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக சப்தமிடப்பட்டவை. இப்ப அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக சப்தமிடப்பட்டவைனா, இறைவன் அல்லாதவருக்காக ஒரு உணவு படைக்கப்படுதுன்னா அது கால்நடையை படைக்கும் பொழுது அதை அறுத்து சப்தமிடுவார்கள். கால்நடை அல்லாத உணவை படைக்கும் பொழுது, மற்ற தானியங்களை படைக்கும் பொழுது அறுக்காமல் அந்த பூஜிப்பார்கள், சப்தமிடுவார்கள். அப்ப இந்த வார்த்தையினுடைய நோக்கம் என்பது பூஜிக்கப்படுவது, சத்தமிடுவதுதானே தவிர அறுத்தலை மட்டும்தான் குறிக்கும் என்று மாறிவிட்டது அப்படின்னு என்ன செய்ய முடியாது, எடுத்துக்க முடியாது. ஆனால் இதை சொல்வதற்கு ஒரு சொல்லுக்கு ஒரு அர்த்தம் சொல்ல வர்றீங்க. அப்போ நீங்கள் நினச்சிக்கிட்டு அர்த்தம் சொன்னால் சரியாக வந்துடுமா? அதுக்கு சோர்ஸ் வேணுமா? உயிர்லவுக்கு ஒரு அர்த்தத்தை நீங்கள் செஞ்சீங்க என்று சொன்னால் அந்த அர்த்தம் எங்கேருந்து எடுத்தீங்க? அகராதிலேருந்து எடுத்தீங்களா,
அல்லது இஸ்திலாக மக்களுடைய வழக்கத்தில் அந்த அர்த்தம் இருக்குதுங்கிற அடிப்படையில் எடுத்தீங்களா அல்லது நீங்களாம் நினச்சிக்கிட்டு எடுக்கிறீங்களா? அதுதான் அடிப்படை. இப்போ உஹில்லவுக்கு நம்ம என்ன விளக்கியிருந்தோம்? உஹில்லங்கிற சொல்லுக்கு நேரடி அர்த்தம்னு ஒன்று இருக்கிறது கேட்டிங்களா? அந்த வாதத்தின்படி நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டால், உஹில்லங்கிறதுக்கு அறுக்கிற அர்த்தமும் கிடையாது, பூஜிக்கிற அர்த்தமும் கிடையாது. நேரடியான அர்த்தம் வந்து சத்தம் போடுறது. உஹில்ல லிகைரில்லா, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக சத்தம் போடுதல் என்ற அர்த்தம் தான் அந்த சொல்லுக்கு இருக்கிறது. இந்த சொல்லுடைய அகராதியில் அந்த அர்த்தம் இருந்தாலும் மக்களுடைய வழக்கத்தில் அந்த அகராதி அர்த்தத்தை மாற்றி அது வந்து அல்லாஹ் பேரை சத்தமிடுதல் என்று அந்த அந்த சொல்லப்படும் என்று சொன்னால் அது வந்து உயிருள்ளவைகளை அறுக்கிறதைத்தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் மாற்றிட்டாங்க. அகராதி அர்த்தம் ஒன்று இருந்தாலும் சில இடங்களில் இன்ன அர்த்தம் தான் கொடுக்கணும்னு மாற்றிடுவாங்க. அகராதி அர்த்தம் சில நேரத்தில் பயன்படுத்துவாங்க. ஆனால் எந்த இடத்துல அகராதி அர்த்தம் பொருந்தாது என்று வருகிறதோ அந்த இடத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் மாற்று அர்த்தம் கொடுத்துருவாங்க. அந்த அடிப்படையில் நாம் அதை எடுத்து வைத்த வாதம் என்னன்னு கேட்டால், ஒமா உஹில்ல அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து அரபு மொழியை அறிந்த பண்டிதர்கள் அவங்க தான் அதுக்கு சொல்ல முடியும். குர்ஆன்லேருந்து ஆதாரம் காட்டுங்கன்னு கேட்குறாரு. அதனாலதான் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது இரண்டு மாதிரியுமே மொழிபெயர்ப்பாங்க. அறுக்கப்படுதல் அப்படிங்கிறது மொழிபெயர்ப்பாங்க, சப்தமிடப்படுதல் அப்படின்னு மொழிபெயர்ப்பாங்க. ஏன்னா இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்று பரந்துபட்ட சட்டத்தை வழங்கக்கூடிய அர்த்தம். அதை குறிப்பாக்கி ஒரு குறிப்பிட்ட வளையத்திற்குள்ளே சுருக்குவதாக இருந்தால் அதற்கு தனி ஒரு குர்ஆன் வசனத்தை ஆதாரமாக காட்டணும், அல்லது தனி ஒரு ஹதீஸ் ஆதாரமாக காட்டணும். இது ஹாசு, இது அறுத்தலை மட்டும்தான் குறிக்கும் அப்படின்னு காட்டணும். அப்படி எந்த ஒரு ஆதாரமே காட்டப்படுறது கிடையாது. அறுக்கிறது அர்த்தங்கிறதுக்கு நீங்கள் வந்து எந்த அர்த்தத்துக்கும் குர்ஆன்லேருந்து ஆதாரம் காட்ட இயலாது. குர்ஆனுக்கு அர்த்தம் செய்வதற்கு மொழியிலிருந்து தான் காட்டணும். குர்ஆன் ஒவ்வொரு சொல்லுக்கு அர்த்தம் செஞ்சுக்கிட்டு இருக்குமா? அதனால் வந்து இந்த ஒமா உஹில்லன்னு அல்லாஹ் சொல்கிறான். எந்த காலத்து மக்களுக்கு சொல்கிறானோ அந்த காலத்து மக்கள் அதனை எப்படி புரிந்து வைத்திருந்தார்கள், ஒமா உஹில்ல என்கிற சொல்லை எதற்கு பயன்படுத்தி வந்தார்கள், அதை பார்த்து என்ன செய்கிறாங்கன்னா அறிஞர் பெருமக்கள் எல்லாருமே ஒமா உஹில்ல என்று சொன்னால் சத்தமிடுதல் என்று தான் அர்த்தம். ஆனாலும் இதை வந்து பிராணிகளை அல்லாஹ்வின் பேரில் அறுக்கிறதுக்குத்தான் இதை பயன்படுத்தினார்கள். குர்ஆன் இறங்குற காலத்தில் அரபுகள் அதைத்தான் பயன்படுத்தினார்கள். வேறு அர்த்தத்தை அவங்க நாடவே இல்லை. பிராணிகளை அறுக்கும்போது அல்லாஹ்வுடைய பேரை சொல்லாமல் வேறு பேரை சொல்லி அறுக்கிறது இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் அந்த அர்த்தமே தவிர சத்தமிடுறதுங்கிற அவசியம் கிடையாது. நீ சத்தம் விட்டாலும் சரி சத்தம் விடாட்டாலும் சரி நீ வந்து அல்லாத பேரில் அறுத்துட்டீன்னு சொன்னால் ஒமா உஹில்லவுல அடங்கிவிடும் அப்படின்னு சொல்லி அன்றைய மக்கள் கருதினார்கள். அன்றைய மக்கள் கருதினார்கள் என்பதற்கு வந்து அனைத்து தப்சீர்கள்லையும் குர்ஆன் தப்சீரெல்லாம் ஆதாரமாக ஏற்றுக்கிறான்னு கேட்டக்கூடாது. தப்சீர் மொழிக்கு ஏற்றுக்கிறலாம். மொழி அரபு மொழிக்கு அர்த்தம் செய்யும்போது அரபு மொழி பண்டிதர்கள் சொன்னால் தானே கேட்கணும். அவங்க சொன்ன கருத்துக்கள் சிந்தனைகளை நம்ம ஏற்றுக்கிற தேவையில்லை, பரிசீலிக்கணும். ஆனால் ஒரு மொழிக்கு இந்த சொல்லுக்கு இதான் அர்த்தம்னு சொல்வார்களே, ஆனால் அதை நான் வந்து அஜமியாக இருக்கிற நானாக முடிவு பண்ண முடியும்? அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் என்ன எழுதி வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும். அந்த மொழிக்கு அதான் அர்த்தம்னா அதை நம்ம ஏற்றுக்கிறணும். இப்போ ஏராளமான 50க்கு மேற்பட்ட நூல்களை மேற்கோள் காட்டி நான் என்ன செஞ்சேன், இந்த அறிஞர் ஒமா உஹில்லவுக்கு ஒமா துபிஹ அறுக்கப்பட்டது என்று சொல்கிறார், இந்த அறிஞர் ஒமா துபிஹ அறுக்கப்பட்டது என்கிறார். அப்படி எல்லாம் இன்னும் சொல்லப்போனால் அஜ்மல் முஃபஸ்ஸிரூன விரிவுரையாளர்களாம் ஏகமானதாக சொல்கிறார்கள். என்ன சொல்கிறாங்க, ஒமா உஹில்லனா ஒமா துபிஹ அறுக்கப்பட்டதுன்ட்டாங்க. ஒரு சொல்லுக்கு என்ன அர்த்தங்கிறத அந்த மொழி வல்லுநர்களும் அந்த மொழியை தெரிந்தவர்களும் அந்த மொழியில் பரிச்சயம் உள்ளவர்களும் அன்றைய மக்களுடைய வழக்கத்தை அறிந்து வைத்திருப்பவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஒமா உஹில்லன்னா ஒமா துபிஹ தான் இப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு ஆதாரம் காட்டுறேன்ல. நீங்கள் வந்து சாதாரண பூஜையையும் குறிக்கும் என்று சொல்வீர்களே, ஆனால் அப்படி சொன்ன அறிஞர் யார், அப்படி சொன்ன அகராதி நூல் எது, அதை காட்டணும்ல. நீங்களாக தானே சொல்கிறீங்க, சுயமாக சொல்கிறீங்க. அதான் உங்களுக்கு பிடிக்கலைங்கிறதுனால இவ்வளோ காலமாக நீங்கள் சொல்லிட்டு வந்த காரணத்தினால நம்ம சொன்னதை ஏற்றுக்கிற கூடாது என்ற காரணத்துக்காக வேண்டி தான் அது பூஜிக்கப்பட்டதையும் எடுத்துக்கிறோம்னு எதை வச்சு சொன்னீங்க. நாங்கள் அறுக்கப்பட்டதுன்னு எதை வச்சு சொல்கிறோம், அந்த மாதிரி அரபுகள்கிட்ட அதை பழக்கம். இப்னு அப்பாஸ் சொன்னார், சஹாபி சொன்னாங்க, இப்படி ஏராளமான மேற்கோள்களை எடுத்து காட்டி ஒவ்வொரு எந்தெந்த ஆண்டில் எழுதப்பட்ட எந்தெந்த தப்சீரில் அது இருக்குதுங்கிறதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லி நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், அந்த உமா உஹில் என்றாலே அறுக்கப்பட்டதை மட்டும்தான் அது குறிக்கும். இன்னும் சொல்லப்போனால்
இவர்கள் வெளியிட்ட தர்ஜிமாவை தவிர மற்ற எல்லா குர்ஆனுடைய தமிழாக்கத்திலையும் அறுக்கப்பட்டவை தான் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அது கூடுதல் தகவல் தான், ஆதாரத்துக்கு சொல்லலை. அப்போ அந்த உஹில்லங்கிற வார்த்தைக்கு வந்து சத்தமிடுறதுங்கிறது கணக்கில் வரல, அதையெல்லாம் மறந்துட்டு வேற ஒரு சொல்லுக்கு மாற்றிட்டாங்க என்பதை வந்து மாற்றப்பட்டுச்சுன்னா அதுதான் அதுக்கு அர்த்தமாக இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம். இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒமா உஹில்லவுக்கு அறுக்கப்படுற அர்த்தமும் இருந்தாலும் இதுவும் இருக்குங்கிறார். அதான் இது இருக்கு, இது இருக்குங்கிறதுக்கு எங்கே ஆதாரம்? சத்தமிடப்பட்டதுன்னு தானே அதில் இருக்குது, பூஜிக்கப்பட்டதுன்னு இல்லையே. சத்தமிடப்பட்டதுங்கிற வார்த்தைக்கு அவர் என்ன செய்கிறாருன்னா பூஜிக்கப்பட்ட அர்த்தம் செய்கிறார் முதல்ல, மறுத்துவதற்கான புரிந்து கொள்வதற்கான அடிப்படை. அதே மாதிரிதான் இந்த உஹில்ல அப்படிங்கிற வார்த்தை. உஹில்ல என்கின்ற வார்த்தையில சப்தமிடப்பட்டவை அப்படின்னு வருது. அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக சப்தமிடப்பட்டவை. இப்ப அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக சப்தமிடப்பட்டவைனா, இறைவன் அல்லாதவருக்காக ஒரு உணவு படைக்கப்படுதுன்னா அது கால்நடையை படைக்கும் பொழுது அதை அறுத்து சப்தமிடுவார்கள். கால்நடை அல்லாத உணவை படைக்கும் பொழுது, மற்ற தானியங்களை படைக்கும் பொழுது அறுக்காமல் அதை பூஜிப்பார்கள், சப்தமிடுவார்கள். அப்ப இந்த வார்த்தையினுடைய நோக்கம் என்பது பூஜிக்கப்படுவது, சத்தமிடுவது தானே தவிர அறுத்தலை மட்டும்தான் குறிக்கும் என்று மாறிவிட்டது அப்படின்னு என்ன செய்ய முடியாது, எடுத்துக்க முடியாது. முதல்ல அகராதி அர்த்தத்தை செஞ்சு அதுல இருந்து பூஜிக்கப்பட்டதுன்னு எப்படி எடுத்தேன்னு சொல்லணும். நாங்கள் அகராதி அர்த்தத்தை சொல்லிட்டு தான் பூஜை, அதாவது அல்லாதவர்களுக்காக சத்தமிடப்பட்டவைன்ற நேரடி அர்த்தத்தை சொல்லிவிட்டு அந்த அர்த்தம் அறுக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய சொல்லாக அரபுகள் மாற்றி வைத்து விட்டார்கள். அவங்க மாற்றி வச்ச காரணத்தினால் அவங்க மொழியிலேயே இந்த குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான் என்று அப்படி ஒரு காரணத்தை சொல்லி நாம் விளக்குறோம். இவங்க என்ன செய்கிறாங்க, உஹில்ல என்றால் பூஜிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். பூஜிக்கப்பட்டதுன்னு அர்த்தம் வரும். உஹில்லவுக்கு பூஜிக்கப்பட்டதுன்னு எடுத்து காட்டு பார்ப்போம். உஹில்லவுக்கு நீங்கள் அகராதியில் வந்து சத்தமிடப்பட்டது தான் காட்ட முடியும். அந்த சத்தமிடப்பட்டதுன்னு காட்டிட்டு இப்போ என்ன செய்கிறோம், சத்தமிடப்பட்டதுங்கிறது அதனுடைய அசல் அர்த்தம். அந்த அர்த்தம் கொடுக்கறது இல்லையா, அதான் கேள்வி. இப்போ அந்த அர்த்தத்தை நீங்கள் கொடுப்பீங்க இல்லையானால் நீங்களே இப்போ என்ன சொல்லணும், ஓ சத்தமிடப்பட்டதுன்னு குர்ஆனில் இருக்குது, அப்போ சத்தமாக பிஸ்மி சொல்கிறான்ல அல்லாத பேர், அதுதாங்க கூடாது. சத்தம் இல்லாமல் சொன்னானுங்க வாய்க்குள்ள சுமாரா, அதெல்லாம் வந்து ஹராம் இல்லைன்னு சொல்லுவீங்களா? நீங்களே இந்த சத்தமிடப்பட்டதுங்க அர்த்தத்தை நீங்களும் கை கழுவிட்டீங்க. சத்தமிடப்பட்டதுங்கிறது அசல் அர்த்தம், அதுதான் இப்போதும் அர்த்தம் என்று நீங்கள் சொல்வீர்களேயானால், அப்போ சத்தமிடப்படாமல் பூஜை செய்யப்பட்டதெல்லாம் என்னவாயிரும், அவன் ரகசியமாக பூஜை செஞ்சுட்டு என்ன செய்கிறான், நான் பூஜை செஞ்சேங்கிறான். நீ சத்தம் போட்டு பண்ணியா, சத்தம் இல்லாமல் பண்ணியா, சத்தம் இல்லாமல் சத்தம் இல்லாமல் பண்ணால் கொண்டா திங்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்போ சத்தமிடுதப்பட்டதுங்கிற அந்த சொல்லுக்கு அர்த்தம் இருந்தாலும் வேறு அர்த்தத்துக்கு மாற்றும் போது அந்த அர்த்தத்தை கை கழுவிடணும். அந்த இடத்துல அந்த மாதிரி இடங்களில் பயன்பாட்டில், உதாரணமாக சிங்கம்னு ஒரு சொல் இருக்கிறது, அது ஒரு குறிப்பிட்ட வனவிலங்குக்கு சொல்லக்கூடியது, 4 கால் பிராணிக்கு சொல்லக்கூடியது. அந்த சிங்கத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட சென்டென்ஸில் வரும் பொழுது அது வீரனை குறிக்க நம்ம மாற்றிடுவோம். எப்படி மாற்றிடுவோம், மேடையில் சிங்கம் கர்ஜித்தது அப்படின்னு நான் ஒருத்தர் சொல்கிறாரு. அப்போ மேடையிலேருந்து வரும்போது மேடையிலேருந்து சேர்ந்துருச்சின்னு சொன்னால் அது வந்து மிருகத்தை குறிக்காது, மிருகம் மேடையில் வந்து கர்ஜிக்க போகுது. அப்போ மேடையில் இத்தனாம் தேதி மண்ணடியில் நடந்த மேடையில் வந்து சிங்கம் கர்ஜித்தது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னு சொன்னால் ஒரு வீரனை சொல்கிறாங்க, சிங்கத்தை சொல்லவே இல்லை அப்படின்னு விளங்கிட்டீங்கல்ல. அப்படி விளங்கிட்டு அந்த இடத்துல மனுஷன் அப்படின்னு அர்த்தம் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல சிங்கங்கிறத கொடுக்கவே முடியாது. சிங்கங்கிற ஒரு சொல்லுக்கு அந்த அர்த்தம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை பேசுகிற இடங்கள்ல அந்த அர்த்தம் கொடுக்கணும். இந்த சொற்றொடரில் வருமா, எந்த சொற்றொடர், மேடையில் சிங்கம் கர்ஜித்தது அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து கண்டிப்பாக இது சிங்கத்தை, மேடைக்கு சிங்கம் வராது, மனிதரோட நடமாடாது, அது மேடையில் ஏறவும் செய்யாது. அது கர்ஜித்தது என்று சொல்லுவது அந்த வீரமாக பேசுகிறான்ல ஒரு மனுஷன், அவனை சிங்கமாக நம்ம பாவனை செய்து கொண்டு நம்ம என்ன செய்கிறோம், சிங்கம் கர்ஜித்தது என்று சொல்லுகிறோம் அப்படின்னு அர்த்தத்தை அந்த இடத்துல கொடுத்துட்டோம்னா அதுக்கு பிறகு அந்த சொல்லுக்கு அந்த சொற்றொடரில் வேறு அர்த்தம் கொடுக்க முடியாது. சிங்கத்துக்கு அந்த அர்த்தம் இருக்கத்தானே செய்து, செத்தா போயிடும், அந்த அர்த்தம் செத்து போகாது, அந்த இடத்துல செத்து போயிடும். அந்த மாதிரி பயன்படுத்துகிற எந்த இடத்துலையும் நீ கொடுக்கக்கூடாது. வேறு இடங்களில் சிங்கம் வந்து 4 கால் பிராணி, அது காட்டுக்கு ராஜான்னு இப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்கனையெல்லாம் சிங்கங்கிற அர்த்தம் வரும். இந்த மாதிரி சென்டென்ஸில் வராது.
முடிஞ்சு போச்சா? ஒன்று தான் வரும். அசல் அர்த்தம் மாற்று அர்த்தம்னு ரெண்டு உள்ள இடங்களாக இருந்தால் எந்த இடத்தில் அசல் அர்த்தம் கொடுக்க முடியவில்லை என்று நம்ம மாற்று அர்த்தத்துக்கு போகிறோமோ அந்த மாதிரி இடங்களில் அந்த மாற்று அர்த்தத்தை மட்டும்தான் செய்யணும். சிங்கம்ங்கிற அர்த்தத்தை செய்ய முடியாது. அதே மாதிரி தான் ஒமா உகில்ல சத்தமிடப்பட்டது அப்படிங்கிறதுக்கு அதை கொடுக்க முடியலை, அந்த அர்த்தம் இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. அப்போ இது அறுக்கிறது தான் குறிக்குதுன்னு ஆக்கிட்டாங்க. அறுக்கிறது தான் குறிக்குதுன்னு எப்போ நீங்கள் மாற்றிட்டீங்களோ அந்த வினாடியே அந்த மாதிரி சென்டென்ஸில் அந்த சத்தமிடுற அர்த்தம் வராது. ஒமா உகில்லி கைரில்லான்னு ஹராமாக்குற தோரணையில் அல்லாஹ் சொல்வானேயானால் அல்லாஹர்களுக்காக அறுக்கப்பட்டது என்பது தான் அதனுடைய ஒரே அர்த்தமாக இருக்குமே தவிர, ஆனால் அந்த அகல்லவுக்கு சத்தமிடுற அர்த்தம் நீங்கள் அது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். வேறு வேறு இடங்களில் வேறு வேறு குழந்தை சத்தமிட்டது இஸ்தகல்லன்னு சொல்லுவாங்க, அதில் சத்தமிடுறது தான் அர்த்தம். அகல்ல என்ற வார்த்தைக்கு சத்தமிடுதல் என்ற அர்த்தம் முழுசாக செத்து போவாது. குறிப்பிட்ட இடத்தில் அது மாற்றப்பட்டுருச்சுன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட சென்டென்ஸில் பூராவுமே என்ன அர்த்தம் தான் செய்யணும், அதை அறுக்கிற அர்த்தம் மட்டும்தான் செய்யணும். இவர் என்ன செய்கிறாருன்னா அந்த அர்த்தமும் இருக்கும் இந்த அர்த்தமும் இருக்கும். அதனால் நாங்கள் என்ன இதை மறுக்கவா செய்கிறோம், அறுக்கப்பட்டதை மறுக்கவா செய்கிறோம், அதோடு இதை வச்சுக்கிறங்கிறார். ஒரு கெஞ்சுறார், அதையும் வச்சுக்கிறங்கன்னு. எப்படி வச்சுக்கிறது? இருந்தால் தானே வச்சுக்கிற முடியும். அப்போ பதில் இல்லை. அதாவது அறுக்கப்பட்டது ஹராம் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. அறுப்பதில் அடங்காத பொருள்களுக்கு ஹராம் என்று குர்ஆன் சொல்லவே இல்லை. எதில் அறுத்தல் நிகழாதோ அந்த விஷயங்களில் எவன் என்ன சொன்னாலும் எவன் என்ன செஞ்சாலும் உன்னை இறைக்கிற முடியாது. கொண்டு போய் அல்லாஹ் ஹலாலாக்கின ஒன்றை இவனா பாட்டுக்கிட்டு ஓ முருகாண்டவனு ஹராம் ஆயிருமா? அல்லாஹ் ஹலாலாக்கின ஒரு உணவை எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறான், ஓ முரீம்ராம்ங்கிறான், உடனே ஹராம் ஆயிருமா? அல்லாஹ் ஹலாலாக்கின ஒன்றை எதை சொல்லியும் ஹராமாக்க முடியாது. அல்லாஹ் தான் ஹராமாக்கணும். அல்லாஹ் எதை ஹராமாக்கிட்டான்? அவன் தான் எல்லாத்தையும் ஹலால் ஆக்கணும். ஆடு மாடையெல்லாம் அவன் தான் ஹராமாக்குறான். என் பேர் இல்லாமல் அரிசினா ஹராமோ, அவ்வளோதான். அப்போ அதை மட்டும் அறுக்கப்பட்டதுங்கிறத மட்டும் அது பர்டிகுலராக எல்லாம் சொல்கிறான். அறுக்கப்படாதவைகளுக்கு அது பொருந்தாது. அதனால தான் சொல்கிறான். அப்போ இது சம்பந்தமாக நம்ம ஏற்கனவே விளக்குனது பெரிய நீண்ட ஒரு வீடியோவிலையும் விளக்கியிருக்கிறோம். 50-60 மேற்கோள்களை காட்டி குறைந்த மேற்கோளை காட்டியும் விளக்கியிருக்கிறோம். அந்த குறைந்த மேற்கோள் காட்டினதை மட்டும் இப்போ இதில் உங்களுக்கு எடுத்து போடுறேன் பாருங்கள். நீண்ட மேற்கோள் காட்டுறோம்ல, எத்தனை தப்சீர்களில் இந்த மாவுகளில் இருக்குங்கிறது அதை இந்த லிங்க்கில் ஃபஸ்ட்டு லிங்கில் போட்டுருவோம். ஏன்னா இது ஒன்று டைம் அதுவே 30 நிமிஷம் வரும். இதையும் சேர்த்தா பெரிய வீடியோவை போயிடும். அதனால் நீண்ட விளக்கமாக உள்ள அந்த வீடியோவை முதல் கமாண்டில் லைவில் நீங்கள் பார்க்கும்போதே கமாண்டில் இருக்கும். இதை முடிச்சுட்டு சாவகாசமாக ஃப்ரீயாக பார்த்துக்கிறங்க. அப்போ உஹில்லவுடைய அர்த்தம் அறுக்கிறது தவிர வேறு கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு எல்லா முஸ்லீம்களும் அஜ்மால் முஃபஸ்ஸிரூன் தஃப்சீர் விரிவுரையாளர்கள் ஏகமனதான முடிவுக்கு வந்து விட்டார்கள். ஒமா உஹில்லன்னா துபிக. அதே மாதிரி இப்னு கசீர் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் செய்யும் பொழுது கதாலிக்க ஹர்ரம் அலைஹிம் மா உஹில்ல பிஹி கைரில்லா, இறைவன் அல்லாதவர்களுக்காக சத்தமிடப்பட்டவையும் அவங்களுக்கு ஹராம் என்று அல்லாஹ் இதுங்க சொல்கிறான். ஓஹுவ, இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் மா துபிக அலா கைரி இஸ்மிஹி தாலா, இறைவன் அல்லாத பெயரால் அறுக்கப்பட்டது. துபிகன்னு வருது. இந்த உஹில்லன்னு வந்தாலும் என்ன செய்கிறது, இறைவன் அல்லாத பெயரால் அறுக்கப்பட்டதை தான் அது குறிக்கும். அதே மாதிரி அஹ்காமுல் குர்ஆனில் ஜஸ்ஸாஸுங்கிறவர் சொல்கிறாரு, ஒலா ஹிலாஃப பைனல் முஸ்லிமீன, இந்த மா உஹில்ல பிஹி என்பதற்கு முஸ்லீம்கள் மத்தியில் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. என்ன கருத்து வேறுபாடுனா அன்னல் முராத பிஹி அத்தபிஹத்து, இதை கொண்டு கருத்து அறுக்கிறது தான், கத்தியால் அறுக்கிறதை தான் இது குறிக்கிறது. இறைவன் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டவைன்னு அர்த்தம், அறுக்கிறத தான் குறிக்குமே தவிர இதில் வேறு அர்த்தம் கிடையாது என்று எல்லா உம்மத்தும் சேர்ந்து சொல்கிறாங்கங்கிற 4வது ஜும்ராவில் ஓதி கொடுப்பாங்க. ஜலாலைன்னு குர்ஆனுடைய தஃப்சீர்னால அதுதான் பள்ளிக்கூடத்தில் படித்து கொடுப்பாங்க. அதில் சொல்கிறார் ஒமா உஹில்ல பிஹி கைரில்லாஹின்னு அர்த்தம் என்னன்னுக்கிட்டால் ஐ துபிஹ அலஸ்மி கைரிஹி, மற்றவர் பெயரால் துபிஹ அறுக்கப்பட்டதுன்னு அர்த்தம் செய்கிறாங்க. ஜலாலை தஃப்சீர் கபீர், ராசியுடைய தஃப்சீர் கபீருங்கிற தஃப்சீர் இருக்குது. அப்போ அதில் என்ன செய்கிறாங்க, ஒமா உஹில்ல பிஹி கைரில்லாஹ் என்று சொன்னால் யானி மா துபிஹலில் அஸ்னாம், சிலைகளுக்காக அறுக்கப்பட்டவை தான் அதை குறிக்கும். எல்லாமே அறுக்கப்பட்டது தான் குறிக்கிறது. அதே மாதிரி குர்துபியில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் கால இப்னு அப்பாஸ் வகைருஹு, இப்னு அப்பாஸும் மற்றவர்களும் சொல்கிறார்கள் அல் முராது மா துபிஹல் அறுக்கிறது, மா துபிஹலில் அன்சாபி உல் அவுசானி, அதாவது சிலைகளுக்காக வேண்டி எது அறுக்கப்படுகிறதோ அதுதான் இந்த வசனத்துக்கு அர்த்தம். ஒமா உஹில்ல பிஹில் கைரில்லா என்றால் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி அறுக்கப்பட்டது அப்படிங்கிற அர்த்தத்தை குர்துபிலையும் அவர் சொல்கிறார்.
அதே மாதிரி வந்து தஃப்சீர் பகவின்னு ஒரு தஃப்சீர் இருக்கிறது. அந்த அகல்ல என்றதுக்கு சத்தமிடுவது அர்த்தமாக இருந்தாலும் அந்த சொல்லை வந்து அறுக்குதலுக்கு பின்னாடி மாற்றி விட்டார்கள், பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அந்த எல்லா சத்தமிடுவதுக்கும் உகில்லன்னு சொல்ல மாட்டாங்க. அறுக்கும்போது சத்தமிடுவதை சொன்ன காரணத்தினால உகில்லன்னால அறுக்கிறன்னு அர்த்தம் மாறிவிட்டார்கள்னு சொல்லி ஹத்தா கீழலை குள்ளி தாபிகின் ஒவ்வொரு அறுப்பவனுக்கும் என்ன செய்யப்பட்டுச்சுன்னா வெல்லம் எஜ்ஹர் பி தஸ்மியத்தை சத்தம் போட்டு அவன் அறுக்கா விட்டாலும் சரி, அறுத்துட்டானால முகில் அகல்லன்னு பயன்படுத்திடுவாங்க. சத்தமிடப்பட்டதுங்கிற அர்த்தம் கிடையாது, துபிக தான் அர்த்தம், அறுக்கப்பட்டது என்பது தான் அதுக்கு அர்த்தம். அப்போ அன்ற அரபு மொழியில் குர்ஆன் அருளப்படுகிறது. அன்றைய மக்கள் எந்த சொல்லை என்ன அர்த்தத்துக்கு பயன்படுத்தினார்களோ அந்த அர்த்தத்தில் தான் குர்ஆன்லையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறத வந்து சஹாபாக்கள், தாபியன்கள், அதுக்கு பின் வந்த முஃபஸ்ஸிரீன்கள், அறிஞர்கள், பெருமக்கள் எல்லாருமா வந்து என்ன செய்கிறாங்க, அறுக்கப்பட்ட அர்த்தத்துக்கு தான் இது வந்திருக்குது, இது குர்ஆன் இறங்கக்கூடிய நேரத்தில் அந்த சொல் அந்த அர்த்தத்திலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னொரு அர்த்தம் எப்படி வரும், பூஜிக்கப்பட்டது எப்படி வரும், பூஜிக்கப்பட்டது வருங்கிறதுக்கு நீங்கள் ஆதாரத்தை காட்டுங்க. சப்தமிடப்பட்டவைங்கிற ஆதாரத்தை காட்டக்கூடாது. சப்தமிடுறதுனா பூஜைன்னு அர்த்தம் கிடையாது. சப்தமிடப்பட்டவை என்ற சொல்லுக்கு வந்து உகில்ல என்ற சொல்லுக்கு பூஜை செய்தல் என்கிற அர்த்தம் இருக்குது, உயிரற்றவைகளை படையல் செய்த அர்த்தம் இருக்குங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டுங்க பார்ப்போம். ஒரு ஆதாரம் இல்லாமல் இவரா இஷ்டத்துக்கு சொல்கிறாரு, அது ஒரு ஆதாரங்கிறார். அதை விட ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டால், இவர் சொல்கிறாரா, சொல்லிட்டு இவரை மறுத்துடுறார். எப்படி மறுத்துடுறாரு, உதாரணமாக தொழுகைங்கிறார், சலாத்துங்கிற வார்த்தை எடுக்கிறார். உதாரணம், சலாத்துங்கிற வார்த்தைக்கு வந்து அருள் துவாண்ட அர்த்தம் அப்படிங்கிறாரு. ஆனால் அல்லாஹ் வந்து வணக்க வழிபாடை கடமையாக்கும் பொழுது சலாத்துன்னு சொல்லுவானே, ஆனால் அது தொழுகையை குறிக்கும் அப்படின்றார். அதாவது தொழுகை நிலைநாட்டுங்கள்னா துவாண்டங்க அர்த்தம் செய்யக்கூடாது. அப்போ சலாத்துங்கிற அவரை ஒத்துக்கிறார். ரெண்டு அர்த்தம் இருக்குது, அசலில் வைக்கிற அர்த்தம் ஒன்று இருக்கிறது, அசல் இல்லாமல் பின்னாடி மாற்றின அர்த்தம் ஒன்று இருக்குது. அப்படிங்கிறதுக்கு அவர் வாயிலே உதாரணம் காட்டுறார். என்ன உதாரணம், சலாத்துங்கிற உதாரணம். சலாத்துக்கு அவர் என்ன வாதம், என்ன சலாத்துனா துவாண்ட அர்த்தம் அகராதியில். ஆனால் மார்க்கத்தில் அந்த சலாத்துன்னு ஒரு இடத்துல வரும் என்று சொன்னால் அது வந்து தொழுகையை தான் குறிக்கும். ருக்கு செய்தல், சஜிதா செய்தல், நிற்கிதல், இருப்பில் இருத்தல், இதைத்தான் குறிக்கும்னு சொல்லி நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி மாற்றப்பட்டுன்றார். சொல்லிட்டு அவரே சொல்கிறாரு, இப்படி மாற்றப்பட்ட அந்த இடத்துல அசல் அர்த்தம் செய்யக்கூடாதுங்கிறார். அதானவா பிரச்சனையே, நீனே மறுத்து முடிஞ்சு வச்சு கதை. உதாரணத்துக்கு சலாத்து அப்படிங்கிற வார்த்தை இருக்குதுல்ல, இந்த சலாத்துங்கிற வார்த்தைக்கு நாம என்ன அர்த்தம் சொல்றோம், தொழுகை அப்படின்னு அர்த்தம் சொல்றோம். இப்ப இஸ்லாத்துல ஐவேளை தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்குது. இந்த ஐவேளை தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்பு சலாத்துங்கிற வார்த்தை இருக்கத்தான் செஞ்சுச்சு. அப்ப சலாத்துங்கிற வார்த்தைக்கு ஐவேளை தொழுகை கடமையாக்கப்பட்ட பிறகு சலாத் என்றால் தொழுகை, 5 வேளை தொழுகக்கூடிய தொழுகைக்கு சலாத் என்று சொல்லப்படும். லுஹர் சலாத்து, லுஹர் தொழுக, அசர் சலாத்து, அசர் தொழுக, இப்படி சொல்லப்படும். இப்படி சொல்லப்படுகிற காரணத்தினால அதனுடைய அசல் அர்த்தம் இருக்குல்ல, சலாத்துக்கு என்ன அசல் அர்த்தம், அருள் அப்படின்னு அர்த்தம் இருக்குது, துவா பிரார்த்தனை அப்படின்னு அர்த்தம் இருக்குது. இந்த அசல் அர்த்தம் மாறிடுமா அல்லது இல்லாமலே போயிடுமான்னு கேட்டா இல்லாமலே போயிடாது. எந்த இடத்தில் தொழுகை என்ற அர்த்தம் வைப்பதற்கு ஆதாரங்கள் நிர்பந்திக்கிறதோ அந்த இடத்துல தொழுகை என்ற அர்த்தம் வைக்க வேண்டும். எந்த இடத்துல அசல் அர்த்தத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஆதாரங்கள் சொல்லுகிறதோ அந்த இடத்துல அசல் அர்த்தத்தை கொடுக்க வேண்டும். இந்த இடத்தில் தொழுகை என்ற அர்த்தம் வைப்பதற்கு ஆதாரங்கள் நிர்பந்திக்கிறதோ அந்த இடத்துல தொழுகை என்ற அர்த்தம் வைக்க வேண்டும். எந்த இடத்துல அசல் அர்த்தத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஆதாரங்கள் சொல்லுகிறதோ அந்த இடத்துல அசல் அர்த்தத்தை கொடுக்க வேண்டும். இந்த இடத்தில் தொழுகை என்ற அர்த்தம் வைப்பதற்கு ஆதாரங்கள் நிர்பந்திக்கிறதோ அந்த இடத்துல தொழுகை என்ற அர்த்தம் வைக்க வேண்டும். எந்த இடத்துல அசல் அர்த்தத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஆதாரங்கள் சொல்லுகிறதோ அந்த இடத்துல அசல் அர்த்தத்தை கொடுக்க வேண்டும். பொதுவாக எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாமல் இந்த தொழுகைங்கிற அர்த்தத்தை தான் கொடுக்கணும் என்ற எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாமல் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத பொழுது அதனுடைய பொது அர்த்தத்தை தான், அதனுடைய முதல் அர்த்தத்தை தான் நம்ம கொடுக்கணும். நீ வைத்த வாதத்தை வந்து நீனே போட்டு மிதிச்சு ஒண்ணு மூலமாக்கிவிட்ட. இவர் தான் சொல்றாரு அந்த அர்த்தமும் இருக்கும் இந்த அர்த்தமும் இருக்குங்கிறாரு. அப்புறம் சொல்றாரு ஆனா இந்த அர்த்தம் செய்யற இடத்தில் அந்த அர்த்தம் செய்யக்கூடாதுங்கிறார். அதான் பிரச்சனை. இந்த நுணுக்கத்தை விளங்காம தான் ஒரு நேரம் உளறி இருக்கிறீங்க. இந்த நுணுக்கத்தான் நாங்கள் சொல்கிறோம். எந்த நுணுக்கம், சலாத்துக்கு வந்து துவா தான் அர்த்தம், அக்ஷயமு சலாத்தான்னு வர்ற இடத்துல தொழுகைன்னு தான் அர்த்தம், அந்த இடத்துல துவாண்ட அர்த்தம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இவரே சொல்கிறார். அதை
அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ ஒமா உஹில்லக்கு ஒரு சட்டம், இதுக்கு ஒரு சட்டமா? ஒமா உஹில்லவுக்கு வந்து அறுக்கப்பட்டதுன்னு இப்போ நீங்கள் அர்த்தத்தை மாற்றிட்டீங்களோ, உணவை பேசும்பொழுது ஒமா உஹில்லன்னு சொன்னாலேயே அறுக்கிறதான் என்று இப்போ நீங்கள் மாற்றிட்டீங்களோ, அதுக்கு பிறகு வந்து நீங்கள் அந்த அர்த்தத்தை நான் செய்வேன்னு இப்படி சொல்லுவீங்க. ஒமாவுகளில் மௌத்தாக்கி சத்தமிடுறது மௌத்தாக்கி தானாங்க அறுக்கப்படுறங்கிற அர்த்தத்துக்கு மாறுறோம். துவாங்கிற அர்த்தத்தை மௌத்தாக்கி அந்த சென்டென்ஸில் மரணிக்க செய்து தானே நம்ம வந்து தொழுகைங்கிற அர்த்தத்துக்கு மாறணும். தொழுகைங்கிற அர்த்தத்துக்கு மாறினதுக்கு பிறகு அந்த அர்த்தம் இருக்குமானா இருக்காது. இவர் இருக்கும்னு வாதிடுறாரு. என்ன செய்கிறாரு? அந்த அர்த்தமும் இருக்கிறது, இந்த அர்த்தமும் இருக்கத்தானே செய்கிறது அப்படிங்கிறது. இது ஒரு ஆய்வு கிடையாது, இது ஒரு அறிவீனம். எந்த ஒரு ஆதாரம் மட்டும் ஒரு உளறல், தெளிவற்ற ஒரு விஷயம், பிடிவாதம், வீண் பிடிவாதம். தெளிவான ஆதாரம் இருந்தால் ஒத்துக்கிறணும், இல்லைன்னா வாய மூடிக்கிட்டாவது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம பார்க்குறோம். சத்தமிடுறதுனா பூஜிக்கப்பட்டது அர்த்தம் வருங்கிறார். சத்தமிடுவதற்கு பூஜிக்கப்பட்டது அர்த்தம் வருங்கிறதுக்கு ஆதாரத்தை காட்டு. மொத்த வீடியோவும் ஆதாரம் இல்லை அதில். நீ சொல்கிற அவ்வளவுதான், நீனா அந்த அர்த்தத்தை சொல்கிற. இப்படின்னா எவனும் என்ன வேணாலும் சொல்லலாமே. நம்ம அர்த்தம் செய்கிறதுக்கெல்லாமா இஷ்டத்துக்கு செய்ய முடியும்? முன்னாடி சொன்னது தான் செய்ய முடியும். அகராதியுடைய அர்த்தமே என்னன்னு கேட்டால், அவன் சொன்ன சமாயிம்பாங்க அரபியில், சமாயி கியாசிம்பாங்க. சமாயின்டா என்ன அர்த்தம்னா மொழியுடைய அர்த்தங்கள் எல்லாம் சமாயி. சமாயி என்று சொன்னால் அவன் சொன்னது சொல்லணும், அவ்வளோதான். அவனுங்க அதையும் அப்படி செஞ்சான், இது எப்படி செஞ்சான், உனக்கு நடா அது இதுக்கு பேர் வச்சுவிட்டான், இதுக்கு பேர் மௌசுன்னு வச்சுவிட்டான். மௌசு தான். ஏன் மௌசு அவ்வளோதான், அதில் பேர் சமாயி தான். அது நீங்கள் இஷ்டத்துக்கு மாற்ற இயலாது. அந்த மாதிரி தான் உஹில்லவுக்கு வந்து அசரில் வந்து சத்தம் இரண்டு வச்சான். ஏன் வச்சான்? வச்சுவிட்டான். அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து அதை நினைஞ்சிட்டாங்க. இப்போ சாப்பிட்றதை பற்றி பேசும்போது உஹில்லன்னு சொன்னால் அது அறுக்கப்பட்டது தான் என்ற அர்த்தத்துக்கு அந்த மக்களை சேர்ந்து முடிவு எடுத்துட்டாங்க. முடிவு எடுத்து அதை கேட்டுக்கிறது நம்ம கடமை. நான் ஒரு முடிவு புதுசாக அவ்வளோ எடுக்க முடியாது. அவன் எடுத்த முடிவுக்கு ஏற்றவாறு அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கிட்டான். இறக்கும்போது இந்த அர்த்தத்தான் தரும் என்று அதுக்கு பிந்தி வந்த ஒவ்வொரு குர்ஆனுடைய ஆய்வாளர்களும் அறிஞர்களும் அந்த அர்த்தத்தை தான் வலியுறுத்தி விட்டார்கள். அதுக்கு பிறகு நீ வந்து அந்த அர்த்தமும் வரும், இந்த அர்த்தமும் வரும், அப்படி நான் கொடுப்பேன், இப்படி நான் கொடுப்பேன்னா நீங்கள் யார்? நீங்கள் யார்? 1400 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்து கொண்டிருக்கிற மொழி வல்லுனரா? நீங்கள் யாருங்க அதை சொல்கிறதுக்கு? அரபு மொழி வல்லுனரா? நீங்கள்லாம் அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களா? தாய்மொழியாக கொண்டவர்களாக இருந்து குர்ஆன் அருளப்பட்ட காலத்தில் அதுக்கு நெருக்கமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆளா நீங்கள்? நீங்கள் எப்படிங்க ஒரு சொல்லுக்கு அர்த்தத்தை கண்டுபிடிப்பீங்க? நீங்களாம் உண்டாக்குவீங்க? அப்போ நான் கேட்குற ஒன்று, ஒமா உஹில்லன்னு வந்துருச்சுல, அகராதி அர்த்தம் சத்தமிடப்பட்டது, அது பொருந்தாது. ஏன்னு கேட்டால் சத்தமிட்டா என்ன, சத்தமிடாட்டி என்ன, அறுக்கிறது தான் பஞ்சாயத்து. அதனால் சத்தமிடுதலுங்கிற அந்த அர்த்தம் சாகடிக்கப்பட்டு விட்டது. சாகடிக்கப்பட்டு விட்டு அப்போ வேறு என்னத்துக்கு தான் இது சொல்லப்படுது? அறுக்கிறது தான் சொல்லப்படுது என்ற முடிவுக்கு யார் வந்ததே? நான் வரல. எனக்கு முந்தி வாழ்ந்த அறிஞர்கள் பூரா, மொழி வல்லுநர்கள் பூரா வந்துட்டாங்க. அறிஞர்களை தக்லீது பண்ணுறான்னு சொல்லிவிடாதீங்க. இதுக்கு அறிஞர் தான் அளவுகோல், வேறு வழியே கிடையாது. அப்போ அறிஞர்கள்லாம் சொல்லிவிட்டாங்களே, நான் அதுதான் ஆதாரம் காட்டினேன். அது ஆதாரம் காட்டி அறுக்கப்பட்டு 50 பேரும் சொல்லிட்டாங்க, அதான் அதுக்கு அர்த்தம்னு சொல்லிட்டேன்ல. நீ என்ன செய்யணும்? இல்லை அந்த அர்த்தம் இல்லை, அது அறுக்கப்பட்டதுங்கிற தப்பான அர்த்தம். அறுக்கப்பட்டா என்ன, அறுக்கப்படாட்டி என்ன, எல்லாத்தையும் தான் குறிக்கும் அப்படின்னு சொன்ன அறிஞர் பட்டியலை போடு ஆதாரத்தோட. அந்த அறிஞர்கள் பட்டியலை போட்டு தான் நீ அர்த்தம் செய்யணும். நீனா செய்யக்கூடாது. நீனா செஞ்சுருக்கிற ஒரு விஷயம் நம்ம ஆதாரம் காட்டணுமா? நீங்கள் வந்து அதை மட்டும்தான் குறிக்கும் என்பதற்கு நீ தான் ஆதாரம் காட்டணும். அதை ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள்ளே அதனுடைய சட்டத்தை சுருக்குவதாக இருந்தால், பொதுவாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையினுடைய பொருள் பரந்துபட்ட ஒரு சட்டத்தை தருகின்ற பொழுது அதை அறுத்தல் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட வளையத்திற்குள்ளே மட்டும் சுருக்குவதாக இருந்தால், அதற்கு அதை ஹாசாக்குவதற்கு, குறிப்பாக்குவதற்கு தனி ஒரு ஆதாரம் காட்டணும். இதான இப்போ ஆதாரம்? அது குர்ஆனை சேர்ந்த ஆதாரம் காட்டணுமா? எதுக்கு? இந்த சொல்லுக்கு இதான் அர்த்தம்ங்கிறது குர்ஆனை சேர்ந்த ஆதாரம் காட்டணுங்கிறார். எதுக்கு குர்ஆனை ஆதாரம்னு கிடையாதா? இதுக்கெல்லாம் குர்ஆனை ஆதாரமாக கிடைக்கும். இதுக்கு அதாவது பக்கரானா மாடு பக்கரா என்பது மாட்டைத்தான் குறிக்கும் என்பதற்கு குர்ஆனை சிறந்த ஆதாரம் காட்டினா, பக்கராங்கிறது அரபி சொல்லு, அரபி அகராதியில் அந்த அர்த்தம் இருக்குங்கிறத ஆதாரம் காட்ட முடியுமே தவிர, அரபியில் சொல்கிற சொல்லுக்கு வந்து அரபியில் அர்த்தம் சொல்லிட்டு இருப்பானா? டிக்ஷனரி புக்கை எழுதியிருக்கான்ல. அதனால வந்து அந்த ஒரு அறிவீனமான ஒரு விஷயத்தை சொல்றாரு. அப்படி ஏதாவது ஆதாரம் காட்டப்படுதா? தஃசீர்கள்ல இப்படி எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. தஃசீர்கள் என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க? அறுக்கும் பொழுது அவங்க சத்தத்தை எழுப்புவாங்க, அறுக்கும் பொழுது அவர்கள் சத்தத்தை உயர்த்துவார்கள் என்று சொல்லப்படுது. நம்ம அதை மறுக்கவே இல்லையே. தஃசீர்களில் துபிகண்டு தான் கொடுத்துருக்கிறார்கள், அறுக்கப்பட்டது என்று தெல்ல தெளிவாக கொடுத்துருக்கிறார்கள் என்று வச்சுக்கணும். அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால்,
இன்னொரு பயங்கரமான ஒரு லாஜிக் ஒன்று சொல்றார். ஒரு சட்டம் ஒரு பெரும்பான்மை செயலை முன்னிறுத்தி சொல்லப்படுது அப்படின்னா அந்த செயலுக்கான சட்டமாக அந்த பெரும்பான்மை சூழலை மையமாக வைத்து ஒரு சட்டம் சொல்லப்படுதுன்னா அந்த சூழலுக்கான சட்டம்னு மட்டும் அதை எடுத்துக்கொள்ள கூடாது. உதாரணத்துக்கு வலா தக்துலு அவுலாதக்கும் மின் ஹஷியத்தி இம்லாக், அதாவது பசியின் காரணமாக உங்கள் குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள் அப்படின்னு வருது. பசியின் காரணமாக உங்கள் பிள்ளைகளை கொலை செய்யாதீர்கள். இப்ப எந்த இடத்துல சட்டம் எடுக்கிறதா இருந்தா என்ன சட்டம் எடுக்கணும்? குழந்தைய கொல்லக்கூடாதுன்னு தான் சட்டம் எடுக்கணும். பசியின் காரணமாகத்தான் கொல்லக்கூடாது, மத்த காரணமா இருந்தா கொன்று கொள்ளலாம். இப்படி யாராவது சட்டம் எடுக்கலாமா? இப்படி சட்டம் எடுக்க முடியாது, சட்டம் எடுக்க கூடாது. ஏன்? அன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பசியை முன்னிறுத்தித்தான் குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள், பஞ்சத்தை முன்னிறுத்தித்தான் குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். அந்த பெரும்பான்மை காரணம் அங்கே முன்வைக்கப்படுது. அதனால பசி காரணமா மட்டும்தான் கொல்லக்கூடாது, மத்த காரணத்துக்காக கொண்டு கொள்ளலாம் என்று சட்டம் எடுக்க முடியாது. குழந்தையை கொல்லக்கூடாது என்றுதான் என்ன செய்யணும்? சட்டம் எடுக்கணும். அதே மாதிரி குர்ஆன்ல அல்லாஹ் இன்னொரு இடத்துல 2வது அத்தியாயம் 283வது வசனத்துல கடனை பற்றி சொல்லும் பொழுது, கடனை என்ன செய்யணும்? நீங்க எழுதி வச்சீங்க. ஒயின் குன்தும் அலா சஃபரின் வலம் தஜிது காத்திபன், எழுதுவதற்கு எழுத்தரை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், எப்போ? நீங்க பயணத்துல நீங்க இருந்து எழுதுவதற்கு எழுத்தரை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஃபரிஹானுன் மக்பூலா, அப்போது அடைமானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு வருது. நீங்க பயணத்துல இருக்கிறீங்க, கடன் ஒருத்தருக்கு கொடுக்கணும், எழுதுவதற்கு எழுத்தர் இல்ல, இப்ப என்ன பண்ணுங்க? நீங்க அடைமானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்னு வருது. இப்ப இதை வச்சுட்டு பயணத்தில் எழுத்தர் கிடைக்காவிட்டால் தான் அடைமானத்தை பெற்றுக்கொள்ளணும், உள்ளூர்ல எழுத்தல் கிடைக்காவிட்டாலும் பிரச்சனை இல்ல, அடைமானமும் தேவையில்லை, ஒன்னும் தேவையில்லை, இப்படி சட்டம் எடுக்க முடியுமா? அன்றைய கால சூழல்ல பெரும்பான்மை காரணம் என்பது எழுத்தர் கிடைக்காமல் போகிற சூழல் என்பது பயணத்துலதான் இருந்தது. அப்படி பயணத்துல இருக்கும் பொழுது எழுத்தர் கிடைக்காமல் போகும் பொழுது அடைமானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அன்றைய கால சூழலை பொறுத்தவரையில அந்த பெரும்பான்மை காரணத்தை முன்னிலைப்படுத்தி சொல்லப்படுதே தவிர அது மட்டும்தான் காரணம் என்று என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. எந்த ஒரு காரணம் இருந்தாலும், பயணத்துல இருந்தாலும் சரி, உள்ளூர்ல இருந்தாலும் சரி, எழுத்தர் கிடைக்கவில்லை என்றால் அந்த எழுத்தர் கிடைக்காத பொழுது அடைமானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் தான் என்று சட்டமே தவிர, அதைத்தான் சட்டமாக எடுக்க வேண்டுமே தவிர இத பயணத்துல இருந்தால்தான் இந்த சட்டம் பொருந்தும்னு என்ன பண்ண முடியாது, சட்டம் எடுக்க முடியாது. அதே மாதிரி புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, 3 பேர் அல்லாஹ் பார்க்க மாட்டான், மறுமையில அவர்களை பேச மாட்டான், அவர்களை தூய்மை செய்ய மாட்டான், அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்குதுன்னு வரும். அதுல ஒரு நபர் யாருன்னா, அவர் வியாபாரம் செய்யும் பொழுது அசருக்கு பிறகு, அசர் நேரத்திற்கு பிறகு வியாபாரம் செய்தார் என்றால் அவர் பொய் சத்தியம் செய்வார், இவரையும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், மறுமை நாள்ல பார்க்க மாட்டான்னு வருது. அப்ப லொஹருக்கு பிறகு பொய் சத்தியம் செஞ்சா பாவம் இல்ல, அசருக்கு பிறகு பொய் சத்தியம் செஞ்சாதான் பாவம்னு சொல்ல முடியுமா? அன்றைய காலத்துல பெரும்பான்மையான இது போன்ற பொய் சொல்லி வியாபாரம் செய்யக்கூடிய, பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அசர் நேரத்துக்கு பிறகுதான் இது போன்ற வேலைகளை செய்து வந்தார்கள். அந்த பெரும்பான்மை காரணத்தை முன்னிலைப்படுத்தி சொல்லப்படுகிற காரணத்தினால அசர் நேரத்துக்கு பிறகு உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் பொருந்தும், இந்த தடை பொருந்தும். லொஹர் நேரத்துக்கு பின்னாடி பொய் சத்தியம் சொல்லிக்கலாம், ஃபஜருக்கு பின்னாடி பொய் சத்தியம் சொல்லிக்கலாம். இப்படி யாராவது சட்டம் எடுப்போமா? இப்படி யாரும் சட்டம் எடுக்க மாட்டோம். பசியின் காரணமாக குழந்தைகளை கொள்ளாதீர்கள்னு குர்ஆன்ல சொல்லுது. அப்போ இது பெரும்பான்மையை கருத்தில் கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. பசியின் காரணமாக கொள்ளாதீர்கள்னு சொன்னால் அப்போ பசி இல்லாட்டி கொள்ளலாமா? வேறு காரணத்துக்கு கொள்ளலாமா? எந்த காரணத்துக்கு தானே கொள்ளக்கூடாது. அப்போ குர்ஆனில் பசியின் உலா தக்குத்துலு அவுலாதக்கும் ஹஷியத்தை இம்லாக்கின், பசியின் காரணமாக உங்களுடைய குழந்தைகளை கொள்ளாதீர்கள் நல்லா சொல்கிறான். அதை மட்டும்தான் குறிக்குமா? பசியின் காரணமாகவும் கொள்ளக்கூடாது, பசி இல்லாத காரணமாகவும் கொள்ளக்கூடாது என்று அர்த்தம் எடுக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த அறுக்கப்பட்ட பூஜைக்கு அறுக்கப்பட்டது என்று இருந்தாலும் அதுக்கு விரிந்த அர்த்தம் கொடுப்போம் அப்படிங்கிறார். எவ்வளவுக்கு ஒரு மடமை முத்தி போயிருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இன்னொரு பயணத்தில் இருக்கும்போது எழுதக்கூடிய ஆள் கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, அடமானம் வாங்கிக்கிறங்கன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ உள்ளூர்லேருந்து அடமானம் வாங்கக்கூடாதா? பயணத்துக்கு தான் நல்லா சொல்கிறான் அப்படிங்கிறாரு. உள்ளூரில் வாங்கலாம்ப்பா, அதில் என்ன கேட்டால் வேறு ஆதாரங்கள் இருக்கிறது. அறுக்கப்பட்டதை நீ திங்காதன்னு சொன்னால், அறுக்கப்பட்டதை திங்காதுன்னு எல்லாம் சொல்கிறான்.
அதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் அறுக்கப்படாதே திங்கலாம். இப்படி ஒருத்தன் பேசினா அவனை என்ன எங்கே கொண்டு வைப்பீங்க? அசருக்கு பிறகு பொய் சத்தியம் செய்கிறது பாவம்னு இருக்குது, அப்போ லோகருக்கு பிறகு பண்ணலாமான்னு கேட்குறாரு. அட இதெல்லாம் நீ கேட்குறதெல்லாம் எல்கேஜியில் எல்லாம் படித்த விஷயங்கள் தான். இதுக்கு பொருத்தமானது தானே உதாரணம் காட்டினேன். இது பொருந்துமா? 3 பேர் எல்லாம் பார்க்க மாட்டான்னு வருகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸை போட்டுட்டு என்ன செய்கிறாரு, அசருக்கு பிறகு பொய் சத்தியம் செய்கிறவன் எல்லாம் பார்க்க மாட்டான், அப்போ லோகருக்கு பிறகு செஞ்சால் பார்ப்பானா? அப்போ தானே பார்க்க மாட்டாங்கிறார். அப்போ தான் பார்க்க மாட்டான். அதுக்கு வேறு ஆதாரங்களை வச்சு அந்த அர்த்தத்தை நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி அது கூட அந்த அர்த்தத்தை எப்போ கொடுப்போம்னு கேட்டால் வேறு ஆதாரம் இருக்கணும். என்ன ஆதாரம்? அசருக்கு பிறகு பொய் சத்தியம் பண்ணுறவன் எல்லாம் பார்க்க மாட்டான்னு இருக்கல. மற்ற நேரத்தில் பொய் சத்தியம் பண்ணுவதை மார்க் அனுமதிச்சிருக்கான்னு தேடி பார்க்கணும்ல. தேடி பார்த்து அனுமதிக்கலன்னு வருதில்ல. வேறு ஆதாரம் இருக்க போய் தானே அந்த அர்த்தம் எடுக்கிறோம். வேறு ஆதாரம் கிடைக்காட்டி என்ன அர்த்தம் எடுப்பீங்க? அசருக்கு பிறகு மட்டும்தான் பொய் சத்தியம் செய்யக்கூடாது, மற்ற நேரத்தில் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமே இல்லை. அப்படி இருந்தால் நீங்கள் என்ன அர்த்தம் செய்யணும்? அசருக்கு பிறகு தான் சத்தியம் செய்யக்கூடாது, மற்ற நேரத்தில் செய்யலாம்னு தான் எடுக்கணும். ஏன் நம்ம எடுக்கலைன்னு கேட்டால் அதுக்கு வேறு ஆதாரம் இருக்குது. அதே மாதிரி உள்ளூரில் இருந்தால் எழுதி கொள்ளுங்கள், அடமானம் வாங்கிக்கிறங்கன்னு இருக்கிறது. உள்ளூரில் மட்டும்தான் அடமானம் வாங்கணும், வெளியூரில் இருந்தால் வாங்கவே கூடாது. வெளியூரில் இருந்தால் தான் அடமானம் வாங்கணும், உள்ளூரில் இருந்தால் அடமானம் வாங்கக்கூடாது அப்படின்ற அர்த்தம் செய்வதாக இருந்தால் எப்போ செய்யணும்? உள்ளூரில் அடமானம் வாங்கினதுக்கு எந்த ஆதாரமே இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் உள்ளூரில் அடமானம் கொடுத்துருக்குறாங்க, அடமானம் கொடுத்து அரிசி வாங்கி கோதுமை வாங்கியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த வசனம் அதை மட்டும் சொல்லாது அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ எந்த விஷயத்தை அவர் சொல்கிறாரோ, அதாவது வறுமைக்காக குழந்தைகளை கொள்ளாதீர்கள் மட்டும் எல்லாம் சொல்லியிருந்தான்னு சொன்னால் மற்ற கொலையெல்லாம் கூடும் தான் செய்யணும். ஏன் அதனால் சொல்கிறான். ஆனால் நம்ம அதை செய்யலை. ஏன் செய்யலை? வறுமைக்காக கொள்ளாதீர்கள்னு சொல்கிற அல்லாஹ் எந்த காரணத்துக்காகவும் கொள்ளாதீங்கன்னு சொல்கிறான்ல. வறுமைக்காகவும் பிள்ளைகளை குழந்தைகளை கொல்லக்கூடாது, எந்த ஒரு காரணத்துக்காகவும் எந்த ஒரு நஃப்ஸையும் கொல்லக்கூடாது. ஒரு நஃப்ஸை கொன்றவன் உலகத்தையே கொன்றவனை போலன்ற அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? அப்போ நஃப்ஸுகளை கொள்ளக்கூடாதுங்கிற அந்த பொதுவான தடை இருக்கிறதுனால இது முக்கியத்துவம் கருதி அது சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம். இவர் காட்டுற 3 உதாரணம் காட்டி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அர்த்தத்தை டைவெர்ட் பண்ணலாங்கிறதுக்கு ஆதாரம் காட்டுறாரு. எப்படி? குழந்தைகளை வறுமைக்கு கொள்ளாதீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? வறுமை இல்லாட்டாலும் கொள்ளாதீர்கள் அர்த்தம் எடுக்கிறோமா இல்லையா? மாற்று அர்த்தம் எடுக்கிறாங்களாம். ஏன் எடுக்கிறீங்க? அப்படி வேறு ஆதாரம் இருக்குது. அப்படி அந்த வறுமை அல்லாத காரணத்துக்காக கூட கொள்ளக்கூடாதுன்னு ஆதாரம் இருக்குது. அப்படி ஆதாரம் இல்லைன்னு சொன்னால் இதை தான் எடுக்கணும். வறுமைக்கு தான் கொள்ளக்கூடாது, மற்ற நேரத்தை கொள்ளலாம்னு தான் எடுக்கணும். அப்படி வேறு ஆதாரம் கிடைக்காட்டி. அதே மாதிரி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இன்னொன்று என்ன செய்கிறாரு, 3 பேர் எல்லாம் பார்க்க மாட்டான், அசருக்கு பிறகு பொய் சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு இருக்குதுன்னு சொன்னால் அவ்வளோருக்கு பின்னாடி பண்ணலாமான்னா பண்ணலான்னு தான் வரணும் அந்த ஹதீஸுக்கு அர்த்தம். ஆனால் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? எப்போவுமே பொய் சொல்லக்கூடாதுன்னு தடை இருக்குது. எப்போவுமே பொய் சத்தியம் தடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொதுவான தடைகளுக்கு அடுக்கடுக்கான ஆதாரங்கள் இருக்கிற காரணத்தினால இது முக்கியத்துவம் கருதி சொல்லப்பட்டதே தவிர அசருக்கு பிறகு மட்டும்தான் செய்யக்கூடாதுன்ற அர்த்தம் இல்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிற காரணம் என்ன? அதுக்கு மாற்று அர்த்தம் கொடுப்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. இதுக்கு ஆதாரத்தை காட்டு. அல்லாஹ்வுக்கு அறுக்கப்பட்டவன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது அறுக்கப்பட்டது மட்டும் குறிக்காதுங்க, மற்ற எல்லாத்தையுமே குறிக்குங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? அதுக்கு ஆதாரத்தை காட்டு. எல்லாத்தையும் கத்திரிக்காய் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உருளைக்கிழங்குன்னு சொன்னார்கள், பூசணிக்காய்க்கு சொன்னார்கள், அரிசி பருப்புக்கு சொன்னார்கள்னு ஒரு ஆதாரத்தை காட்டினீங்கன்னா தான் நீ சொல்கிற வாதம் நிற்கும். அப்போ எதுக்கு மாற்று ஆதாரம் மாற்று கருத்து கொள்வதற்கு ஆதாரம் இருக்கிறதோ அந்த இடத்தில் செய்கிற அர்த்தமும், எதுக்கு மாற்று கருத்துக்கு இடமே இல்லையோ அந்த இடத்துல செய்கிற அர்த்தமும் சமமாக்க முடியுமா? அப்படி ஒன்று சொல்கிறாரு பாருங்கள். அது சரியான விஷயம் கிடையாது. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம இந்த விஷயத்தை விளக்கும் பொழுது 2 நிகழ்வுகளை மேற்கோள் காட்டியிருந்தோம். ஒரு நிகழ்வு என்னன்னு கேட்டால், அந்த ஆயிஷா நாயகி சொல்லுவாங்கள்ல, அதாவது பக்கத்தில் நைரோஸ் பண்டிகை கொண்டாடுறாங்க, அந்த பண்டிகைக்காக வேண்டியே உணவு தயாரித்து எங்களுக்கு தருகிறார்கள், அதை நாங்கள் சாப்பிடலாமா என்று கேட்கும் பொழுது அவங்க அறுக்கப்பட்டதை தந்தால் நீங்கள் சாப்பிடாதீங்க, மற்ற விஷயங்களை தந்தால் நீங்கள் சாப்பிட்டுக்கிறங்க அப்படின்னு ஆயிஷா நாயகி சொன்னாங்கங்கிற ஒரு அதிசய வருஷமில். அதில் 2 விஷயம் அதில் சொல்கிறார். ஒன்று என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இது சரியான பலவீனமான செய்தி அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறார். பலவீனமான செய்தின்னு சொன்னால் இவர் ஹதீஸுடைய உசூலு ஹதீஸ் அடிப்படையிலேருந்து விலகி நின்று பேசுகிறார். ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்து தான் நமக்கு சட்டம். இந்த ஆயிஷா நாயகியுடைய சொல்லலாம் சட்டமே கிடையாது. சட்டம் கிடையாது என்று நான் சொல்லிட்டு தான் அதையும் சொல்லியிருக்கிறேன். அது சட்டம் கிடையாது, அந்த கருத்துக்கு வலுவூட்டக்கூடியது என்று தான் எடுத்து காட்டியிருக்கிறோம்.
அப்படி இருக்கும் பொழுது ஹதீஸுகளில் நபி சம்பந்தப்பட்டது வந்தால் மட்டும்தான் 100% துல்லியமாக வந்து டவுட்ஃபுல் இல்லாமல் அது சரியானது என்று நிரூபிக்கப்பட வேண்டும். அது இல்லாத வரலாறுகளை சொல்வதாக இருந்தால் நம்ம 72 கூட்டத்தில் சொன்னோம்ல வரலாறுகள், அதில் எல்லாம் முக்காவாசி விஷயத்துக்கு சஹீஹுன்னு சொல்லக்கூடிய அளவில் தரமான ஆதாரம் இருக்காது. இருந்தாலும் ஏதோ ஒரு பரவாயில்லை, பொய்யர் வரல, பொய் சொல்லக்கூடியவர் வராத சின்ன சின்ன பலவீனம் உள்ள ஆளுங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்பது தான் ஹதீஸ் கலையுடைய ஒரு உசூல். விளங்கிக்கிறணும். இந்த உசூலை வந்து 72 கூட்டம்ங்கிற நிகழ்ச்சி நடத்தும் பொழுதே நான் தெளிவாக விளக்கியிருக்கிறேன். என்ன விளக்கியிருக்கிறேன்? இதில் சொல்லப்பட்டதெல்லாம் ரசூல்லா சம்மந்தப்பட்டதுக்கு இருக்கும்ல சனது, அந்த மாதிரி சனதெல்லாம் இது இருக்காது. இதில் வந்து சில மென்மையான விஷயங்களாக தான் இருக்கும். அதில் நம்ம எதை மட்டும் பார்ப்போம் என்று வரலாறுக்கு எதை பார்ப்போம்? ஏன்னா அது உண்மையாக இருந்தான்னா பொய்யாக இருந்தாலும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோமா? அது வரலாறுகளில் வந்து நம்ம கட்டாயம் நம்ம நடைமுறைப்படுத்துவது நமக்கு அவசியமான ஒன்றாது அது இல்லை. அப்படிங்கிற காரணத்தினால வரலாறுகள் சம்பந்தப்பட்ட நபித்தோழர்கள் சம்பந்தப்பட்ட தாபீன்கள் சம்பந்தப்பட்ட மற்றவங்க சம்பந்தப்பட்ட செய்திகளை சொல்வதாக இருந்தால் பொய்யருங்கிற அளவுக்கு இடம்பெறாமல் இருந்தால், கொஞ்சம் மனசாட்சிக்கு கொஞ்சம் மன்னனம் கம்மியாக உள்ளவர் அப்படின்னு இருந்தால் ஏற்றுக்கிட்டு போங்க, ஏற்றுக்கிறலாம். அவ்வளோ இறுக்கம் காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்கிறது, அதுக்கு வந்து உசூல்லையே இருக்கிறது. இப்னு சலாஹ் அவர்களும் அதை என்ன செய்கிறாங்க, இந்த கருத்தை அதை உசூல் ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள். அதே மாதிரி வந்து இப்னு தைமியா கூட இந்த கருத்தை அவர் சொல்கிறார். ஹதீஸ் கலை உசூல் அதுதான். நம்ம என்ன செய்கிறோம்னா, ஆயிஷா நாயுடையது பொய்யர்களால் அறிவிக்கப்படலை. அவர் காபூசுன்னு ஒருத்தர் வர்றார், அவர் யாருன்னு தெரியாதவர், அவர் அப்படிங்கிற மாதிரி உள்ள பலவீனம் இருக்குது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதுகளை நம்ம ஆதாரமாக சொல்லுவோன்னு சொல்லி இருக்கிறோம். ஏற்கனவே நீங்கள் நாங்கள் எல்லாம் ஒன்றா இருந்த காலத்திலே அந்த உசூலை நம்ம பேசியிருக்கிறோம். என்ன உசூல்? ஆயிஷா நாயுடையது ஆயிஷா நாய் சொன்னால் சட்டமாயிருமா? பலவீனம் இல்லாத ஒரு செய்தின்னு வந்தால் கூட அதை வச்சு நம்ம ஃபத்வா கொடுப்போமா? ஏற்கனவே இருக்கப்பட்ட ஒரு விஷயத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக சொல்லும் பொழுது இட்டுக்கட்டப்பட்டுதல் பொய்யருங்கிற அளவில் இல்லாத செய்திகளாக இருந்தால் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் என்பதை 72 கூட்டத்திலையும் சொல்லியிருக்கிறோம். 10 நபித்தோழர்கள் வரலாறு என்று பேசும் பொழுதும் சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வரலாறை தவிர மற்ற இதுக்குமே 100% பியூர் பண்ணதாக இருக்கவே இருக்காது. ஒரு ஆளை பற்றி சொல்லும்போது இது மாதிரி சொல்கிறாங்க, ஆயிஷா நாய் சொன்னாங்க, இவர் சரி இவர் சரி இவர் சரி, இவர்களெல்லாம் பொய்யர் என்றோ இட்டுக்கட்டுவர் என்றோ மோசமானவர் என்றோ விமர்சனம் இல்லாதவங்க, பெரிய தரத்தில் உள்ளவங்க, பெரிய வலுவான நினைவாற்றல் உள்ளவங்கிற கேட்டகரியில் வரமாட்டாங்கன்னா வரமாட்டாங்க. வராட்டாலும் சொல்லலாம் என்பது தான் ஹதீஸ் கலையுடைய உசூலில் இருக்கிற காரணத்தினால அதை நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த உசூலின் அடிப்படையில் தான் இப்னு தைமியா கூட இதை எடுத்து காட்டுறாரு என்றும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்னு தைமியா அந்த உசூலை தான் சொல்லுகிறாரு. ஹதீஸ் கலைக்கு முன்னோடியாக இருக்கிற இப்னு சலாஹும் கூட அதை தான் சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு? இந்த அஹ்காமு, அதாவது சட்டத்திட்டங்கள், கொள்கைகள் சம்பந்தமில்லாத விஷயங்கள், அதாவது நபி அல்லாத மற்றவங்களுடைய சொற்கள், அதுக்கு வந்து இஸ்னாதில் தசாகுலு கொஞ்சம் ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கலாம், அதில் அப்படியெல்லாம் ஃபில்டர் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அது கூடும் என்று தான் உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள்ங்கிறது ஹதீஸ் கலையுடைய உசூல்லையே சொல்லித்தரப்பட்ட ஒரு பாடம். அவங்க சொன்னதுக்காக மட்டும் நம்ம ஏற்றுக்கிறல, கரெக்டாக இருக்கிறனால ஏற்றுக்கிறோம். அதை அமல் செய்ய போகிறோமா அப்படிங்கிறனால ஆயிஷா நாய் விஷயம் வந்து 100% கரெக்டுன்னு சொல்ல முடியுமானா முடியாது. அந்த காபூஸுங்கிறவர் யாருன்னு தெரியலைங்கிற விஷயத்தினால எல்லாம் வரலாறுகளை தள்ளக்கூடாது, நபி சம்பந்தப்பட்ட விஷயத்தான் தள்ளணும் அப்படிங்கிற, ஏன்னா எடுத்துக்கிற போகிறதில்ல நம்ம. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸை வந்து என்ன சொன்னோம்னு கேட்டால், அந்த அபு பர்ஸாங்கிற ஒரு சஹாபி, அவருடைய சம்பவத்தில் அவங்க அம்மா வழியாக அறிவிச்சார்னு வந்து அம்மாண்டா யாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் சொல்கிறாங்க. அது நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொன்னோம். ஏன்னு கேட்டால் இதுக்கு அதை பார்க்க தேவையில்லை. இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இது அபு பர்ஸாவுடைய ஒரு கருத்து, அவருடைய கருத்து பெரிய ஆத்தன்டிக்கான ஆட்களை கொண்டு அறிவித்தாலும் சட்டமாகாது, பலவீனமான ஆள் கொண்டு அறிவித்தாலும் சட்டமில்லைன்னு ஆயிடாது. அது ஒரு கருத்து, அவ்வளவுதான். அது சரியான கருத்துக்கு வலுவூட்டக்கூடிய வகையில் அது இருக்கும் என்று சொன்னால் அதை எடுத்து காட்டலாம். ஒரே ஷரத்து என்னன்னு கேட்டால், அதில் பொய்யர்கள் இட்டுக்கட்டுறவர்கள் வந்துடக்கூடாது. இதில் வந்து இந்த 2 செய்தியிலையும் எந்த பொய்யரும் கிடையாது, எந்த இட்டுக்கட்டுபவரும் கிடையாது. அப்படி இல்லாமல் இருக்குமையானால் நபி சம்பந்தப்படாத யாருடைய கூற்ற வேண்டுமானாலும் நம்ம எடுத்து மேற்கோளாக காட்டலாம். ஏன்னா அதுலேருந்து சட்டம் வராது, சட்டம் எடுக்க போகிறது இல்லைங்கிற விஷயத்தை விளங்கி இருந்தால் இதை கேட்டிருக்க மாட்டார். அது ஒரு கேள்வியாக கேட்குறாங்க. அடுத்ததாக வந்து கேட்டா, மாமிசத்தை வந்து சாப்பிடாதீங்க, தாவர உணவை சாப்பிடுங்கன்னு சொன்னாங்கல்ல, அதுல ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, மாமிசத்தை வந்து அவன் பண்டிகை நாள்ல தந்தாலும் வேற நாள்ல தந்தாலும் சாப்பிடக்கூடாது தானே? மஜூசி வந்து அல்லா பேர சொல்லி அறுக்க மாட்டான்ல,
அது என்ன பண்டிகை அன்னைக்கு மட்டும் சாப்பிடாதீங்கன்ற மாதிரி அந்த கருத்தை திருப்புறாரு. நம்ம மாமிசத்தை சாப்பிடாதீங்கன்னு சொன்னாங்களே, அதுக்கு நம்ம அதை சொல்லவே இல்லை. தாவரங்களை சாப்பிடணும்னு சொன்னாங்களே, அதுக்கு தான் அந்த வாதத்தை வைக்கிறோம். தாவரங்களை சாப்பிட பண்டிகை நாள் என்றால் அவனுக்குரிய பூஜைகள் செய்வான், அதுக்குரிய புனஸ்காரங்கள் செய்வான், அதை கொண்டாடுவதற்காகத்தான் தருவான். அப்படி இருக்கும் பொழுது தாவர உணவுகளை சாப்பிடலாமா என்ற விஷயத்துக்கு தான் சாப்பிடலாம் ஆதாரம் காட்டணுமே தவிர, மாமிச உணவு காபிர்கள் தரக்கூடிய மாமிச உணவு சாப்பிட முடியாது. அது பண்டிகை நாள்ல தந்தாலும் சாப்பிட முடியாது, வேற நாள்ல தந்தாலும் சாப்பிட முடியாது. அந்த விஷயத்திற்கு நம்ம சொல்லவே கிடையாது. நம்ம சொன்னது 2 பார்ட் அதுல இருக்கிறது. மாமிச உணவு வேண்டாம்னு சொன்னது ஒண்ணு, தாவர உணவை சாப்பிடுங்கன்னு சொன்னது ஒண்ணு. அந்த தாவர உணவை சாப்பிடுங்கன்னு சொல்றாங்களா, அதுக்காக நம்ம எடுத்து காட்டினத. எதுக்கு அதை எடுத்து காட்டினோம்? தாவர உணவை ஏன் சாப்பிட சொன்னாங்க? அதுல அவன் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லாம பூஜை செஞ்சுதானே அந்த பண்டிகையை கொண்டாடுவான். அந்த பண்டிகை நாள்ல தர்றாங்கன்னு இது கேள்வி கேட்கப்படுது. பண்டிகை நாள்ல இந்த பண்டிகைக்கு உரிய பூஜை புனஸ்காரங்களை நம்ம செய்வோம். செஞ்சு தர்றானே நாங்க சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் நீங்க தாவரத்துக்கு என்ன சட்டம் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அர்த்தம், தாவரத்துக்கு என்ன சட்டம் இருக்கு, தாவரம்னா சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறது தான் அபூ பர்ஸாவுடைய ஹதீஸ்லையும் ஆயிஷா நாயுடைய ஹதீஸ்லையும் இருக்கிறது. சரி, அப்போ ஆக என்னன்னு கேட்டால், ஒமா உஹில்ல என்பதற்கு பூஜை செய்யப்பட்டது, படையல் செய்யப்பட்டது இந்த அர்த்தம் சொல்கிறார்ல, அதுக்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் அவர் காட்டாமல் அவராக சொல்லுகிறார். நான் அறுக்கப்பட்டது என்ற அர்த்தம் செய்கிறேன்ல, அதுக்கு ஏராளமான எவிடன்ஸுகளை நான் காட்டியிருக்கிறேன். இப்போ ஒரு மனுஷன் அவனாக செய்கிற அர்த்தத்தை ஏற்றுக்கிறவீங்களா, மொழி வல்லுநருடைய கருத்தை எடுத்து ஒருத்தர் சொல்கிறான அதை ஏற்றுக்கொள்வதா என்று சிந்தித்தீங்கன்னு சொன்னால், இது அப்படியே பிதற்றல்ங்கிற முறையில் இது அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இந்த ஒரு செய்தி கூடுதலாக சேர்க்கப்பட்ட காரணத்தினால இந்த லைவுடைய நேரம் கொஞ்சம் அதிகரிக்கலாம். ஏன்னாட்டா இதை முன்னாடி சேர்த்து விட்றோம்ல, அதனால் லைவுடைய நேரம் கொஞ்சம் அதிகரிக்கலாம். விரும்புகிறவங்க பாருங்கள், இல்லாட்டி அடுத்த நாள் கூட பார்த்துக்கிறங்க.